Hi friends, welcome to Samria channel. Hindi Big Boss 18 episode number 105. So இதுதான் வந்து லாஸ்ட் எபிசோடா இருக்க போகுது. இதுக்கப்புறம் வின்னர் பத்தி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இன்னைக்கு நைட் கிராண்ட் ஃபினாலேல யார் வின்னர்னு தெரிஞ்சிடும். ரொம்ப டைம் எடுக்காம எபிசோடோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். ஸோ இன்னைக்கு எபிசோட்ல ஸ்டார்டிங்ல பார்த்தீங்கன்னா கரண் தனியாக பேசிட்டு இருக்காரு, கேமரா முன்னாடி பேசிட்டு இருக்காரு. இன்னும் 2 நாள்ல நார்மல் லைஃப்குள்ள போயிடுவோம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வேக்கப் சாங் அது எல்லாரும் டான்ஸ் ஆடி முடிச்சுட்டு கரண் அண்ட் சும்மோட சில கிரிஞ்ச் காட்சிகளை காமிச்சாங்க. தூரத்துல இருந்து கரண் ஐ லவ் யூ சொல்லவும் இவங்க கேட்கலன்னு சொல்லவும் கிட்ட வந்து சொல்றேன்னு கிட்ட வந்தாரு. இல்லை எனக்கு கேட்குதுன்னு சொன்னாங்க, இருந்தாலும் கிஸ் பண்ணிட்டு போனாரு கரண். அதுக்கடுத்து ஒரு அதிசயமான விஷயம் என்ன நடந்ததுன்னா, விவியன் அண்ட் ஈஷா இவங்க 2 பேரும் உட்காந்து கரணை பத்தி பாராட்டி பேசிட்டு இருந்தாங்க. அதாவது அவர் என்ன நடந்தாலும் ஒர்க் அவுட்டை வந்து மிஸ் பண்றது இல்லை, ரொம்ப டிசிப்ளின்டா இருக்காருன்னு சொல்லிட்டு அதை நினைச்சு பேசிட்டு இருக்காங்க. வெளியே போன பிறகு அவருக்கு பல நல்ல விஷயங்கள் நடக்கும்னு பேசிட்டு இருக்காங்க. சும்க்கு ஃப்ரீ ஒர்க் அவுட் சொல்லி தரேன்னு சொல்லிட்டு கரண் சும்க்கு ஒர்க் அவுட் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. அடுத்து பிக் பாஸ் எல்லா கண்டஸ்டன்ட்டையும் ஹாலில் உட்கார வச்சுட்டு இன்னைக்கு ஒரு ரோஸ்டிங் செஷன் இருக்கு, அதுக்காக ஒரு ரைட்டர் வீட்டுக்குள்ள வராரு. அவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு, ரோஸ்ட் பண்றதுக்கு என்ன ஸ்கிரிப்ட் வேணுமோ அதுக்காக ஹெல்ப் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு அவரை உள்ள அனுப்புறாங்க. ஒவ்வொருத்தரா அந்த ரைட்டர் பக்கத்துல போய் உட்காந்துட்டு யாரை ரோஸ்ட் பண்ண போறோம், எதுக்காக ரோஸ்ட் பண்ண போறோம்னு சொல்லிட்டு அதை பத்தின ஒரு சின்ன சின்ன ஐடியாவை வந்து அவர்கிட்ட சொல்றாங்க. ஸோ அவருமே வந்து நோட்ஸ் எடுத்துக்கிறாரு. அவர் வந்து இவங்களோட ஐடியா வச்சு ஸ்கிரிப்ட் கொடுப்பாரு போல இருக்கு. ஸோ அந்த ஸ்கிரிப்ட் படி அவங்க பேசுவாங்க. மற்றபடி ஐடியாஸ்லாம் வந்துட்டு கண்டஸ்டன்டோடது தான். இது பாத்தீங்கன்னா ஈவினிங் நடக்க போற ரோஸ்ட் செஷனுக்கான ரிஹர்சல் மாதிரி தான். 2 டீமா பிரிறாங்க. ஒரு டீம்ல பாத்தீங்கன்னா ரஜத், ஈஷா அண்ட் கரண். இன்னொரு டீம்ல பாத்தீங்கன்னா அவினாஷ், விவியன் அண்ட் சும். ஸோ இந்த 3 பேரும் அந்த டீம்ல இருக்கிற 3 பேரை ரோஸ்ட் பண்ணணும். இதுதான் டாஸ்க். இப்போ சும் கரண் கிட்ட நான் எப்பயாவது உங்களை இரிட்டேட் பண்ணியிருக்கேனா, நீங்க இரிட்டேட்டடா ஃபீல் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டுட்டு இருக்காங்க. அது கரண் ரொம்ப யோசிச்சு நீ என்னை எப்போ இரிட்டேட் பண்ணாம இருந்த அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன்ட்டு ஒரு மாதிரி ஃபன்னா சொல்றாரு. இதுக்கு அடுத்து பிரஸ் மீட்காக மீடியா உள்ள வராங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள. ஆனா இந்த தடவை ட்விஸ்ட் என்னன்னா, இவங்களுக்காக சப்போர்ட் பண்ண போறவங்க வந்து செலிபிரிட்டி சப்போர்ட்டர்ஸ். அதாவது ஆல்ரெடி பிக் பாஸ்ல வந்து வின் பண்ணவங்களா இருப்பாங்க, இல்லை டைரக்டர்ஸா இருப்பாங்க, இல்லை அவங்க கூட ஒர்க் பண்ணவங்களா இருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாருமே வந்து மீடியா சைட்ல இருந்து வந்தவங்களா இருப்பாங்க, ஆல்ரெடி வெல் நோன் செலிபிரிட்டிஸா இருப்பாங்க. இவங்க எல்லாரும் ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்றாங்க. கரண்ட்க்கு மட்டும் பாத்தீங்கன்னா 2-3 சப்போர்ட்டர்ஸ் இருந்தாங்க. உள்ள வந்து நிறைய செலிபிரிட்டிஸ் ஈவன் தோ வந்து நாங்க வேற ஆளுக்காக சப்போர்ட் பண்ண போறோம்னு சொல்லிட்டு வந்தாலும் கரண்ட்காக நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க. இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, ஈஷாக்கு சப்போர்ட் பண்ண வந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஈஷாவோட பிரதர், ஜஸ்ட் 20 years old தான் அவர். கரண்ட்காக 2 பேர் சப்போர்ட் பண்ண உள்ள வந்தாங்க. அதுல ஒருத்தர் ஷில்பா ஷிண்டே. இவங்க ஆல்ரெடி பிக் பாஸ் வின்னரா வந்திருக்காங்க. வந்த கெஸ்டையும் மீடியாவையும் இன்வைட் பண்ணிட்டு பிக் பாஸ் வந்து கொஸ்டின் ஆன்சர் செஷனை ஆரம்பிக்க சொல்லிட்டாரு. இங்க விக்கின்ற செலிபிரிட்டி வந்து விவியனுக்காக சப்போர்ட் பண்ண வந்திருக்காரு. ஆக்சுவலி அவர் வெளியில பாத்தீங்கன்னா கரண்ட்காக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காராம். சோ அதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினே. நீங்க வந்து கரண்ட்காக வெளியில சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆனா இங்க ஏன் விவியனுக்காக சப்போர்ட் பண்ண வந்திருக்கீங்கன்னு கேட்டதுக்கு அதுக்கு விக்கி சொல்றாரு, ஒருத்தருக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம் இல்லையா, நான் வெளியில கரண்ட்க்கு சப்போர்ட் பண்றேன், இங்க விவியன் என்னோட இன்னொரு ஃப்ரெண்டுக்காக சப்போர்ட் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. சரி, இப்போ இன்கேஸ் விவியன் டாப் 2ல வராருன்னா நீங்க அது கரெக்ட்னு சொல்வீங்களான்னு கேக்குறாங்க. இங்க கேம் யாரு விளையாண்டுருக்கான்னு பாத்தீங்கன்னா அவினாஷ் தான் விளையாண்டுருக்காரு. அப்படின்னா நியாயப்படி அவர் தான் டாப் 2ல வரணும். ஆனா நீங்க விவியன் டாப் 2ல வரணும்ன்ற மாதிரி சொல்றீங்களே, இது கரெக்டா அப்படின்னு கேக்குறாங்க. அது மட்டும் இல்லாம விவியனுக்கு நிறைய சப்போர்ட் கிடைச்சிச்சு. அவங்க வைஃப் வந்து பேசினாங்க, காமியா வந்து பேசினாங்க, இருந்தாலும் வந்து விவியன் மாறவே இல்லை, அதே தான் பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு விக்கி சொல்றாரு, கண்டிப்பா டாப் 2ல வரலாம், நிறைய அட்வைசஸ் அவருக்கு கிடைச்சிச்சு, ஆனா அவர்கிட்ட கிளாரிட்டி இருந்தது, அதனால அவர் நினைச்சத பண்ணாரு, இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. வின்னிங்லாம் பாத்தீங்கன்னா ஓட்டிங் வச்சு தான் டிசைட் பண்றாங்க. யார் நல்லா விளையாண்டா யார் நல்லா விளையாடல அப்படின்றத பாக்குறத விட யாரோட பர்சனாலிட்டி ரொம்ப பிடிச்சிருக்கோ அவங்க தான் வின் பண்றாங்க இல்லையா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க விக்கி சார். அடுத்த கொஸ்டினும் விவியன் சப்போர்ட்டருக்கு தான் கேட்கப்படுது. அதாவது வெளியில நீங்க கரண்ட்க்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, இங்க வந்து விவியனுக்கு சப்போர்ட் பண்றீங்க, இது விவியனுக்கு பிளஸ்ஸா மைனஸானே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா ரஜத்தோட சப்போர்ட்டர் எல்விஷ்க்கு கேட்கப்படுது. ரஜத் ஒரு இமேஜ் கிளியரன்ஸ்க்காக தான் வீட்டுக்குள்ள வந்திருக்காரு. ஆல்ரெடி அவருக்கு நிறைய கேசஸ்லாம் வெளியில இருந்தது இல்லையா, ஸோ அதோட இமேஜ் கிளியரன்ஸ்க்காக தான் அவர் வந்திருக்காரு. ஆனா இங்க வந்து அவர் சேஞ்ச் ஆன மாதிரி தெரியலையே. இங்க வந்து எல்லார்கிட்டயும் ரொம்ப அக்ரெசிவா பிஹேவ் பண்றாரு, எல்லாரையும் அடிச்சிருவேன் நகர்த்திடுவேன் பேசிட்டு இருக்காரு. அவர்கிட்ட நாங்க எந்த சேஞ்சஸும் பார்க்கல. இப்போ எல்விஷ் உங்களுக்கு வந்து நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, ஸோ உங்களோட சப்போர்ட்டர்ஸ்லாம் வந்து ரஜத்தை சப்போர்ட் பண்ணி வின் பண்ண வச்சா அது கரெக்டா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு எல்விஷ் சொல்றாரு, எல்லா விஷயத்துக்கும் ரஜத் வெளியிலே பதில் சொல்லிட்டு தான் உள்ள வந்திருக்காரு. அண்ட் மோர் ஓவர் இது ரியாலிட்டி ஷோ, ஃபிக்ஷன் ஷோ கிடையாது, அதனால அவர் ரியலா எப்படி இருப்பாரோ அப்படிதான் அவரை காட்டிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு ரிப்போர்ட்டர் கேக்குறாங்க, அப்போ அவர் என்ன மெசேஜ் கன்வே பண்றாரு சொசைட்டிக்கு? இப்போ உங்க பையன் யாராவது உங்ககிட்ட வந்துட்டு நான் அடிச்சிருவேன் உதச்சிருவேன் பேசினா நீங்க அதை வந்து பாராட்டுவீங்களான்னு கேக்குறாங்க. அதுக்கு எல்விஷ் சொல்றாரு, ஆமா நான் பாராட்டுவேன் அப்படின்னு கிண்டலா சொல்லிடுறாரு. அண்ட் எல்விஷ் சொல்றாரு, உங்களோட ஒப்பீனியன் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பை மாத்த போறது கிடையாது அப்படின்ட்டு. அதுக்கு ரிப்போர்ட்
ரிப்போர்ட்டர் சொல்றாங்க இது ஃப்ரெண்ட்ஷிப் பத்தின கேள்வி இல்ல, கரெக்டா தப்பான்றத பத்தின கேள்வி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு எல்விஷ் வந்து எல்லாம் கரெக்ட் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி உங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்லைன்னு அடுத்த கேள்வி கேட்க போயிடுறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் கரண்காக கேக்குறாங்க. ஈஷா நிறைய இடத்துல கரனை ரொம்ப பேடா பேசியிருக்காங்க, நிறைய இமேஜ் ஷேமிங் பண்ணிருக்காங்க, இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு அதுக்கு சும் சப்போர்ட்டர் ஆக்சுவலி கரண்காக பேசுறாரு. இவர் தான் வந்து கரண்க்கு உள்ள வந்து கொஞ்சம் பூஸ்ட் பண்ணிட்டு போனவரும் வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமா வந்து கரண்க்கு சில விஷயங்கள் பேசிட்டு போனார்ல, அந்த டைரக்டரும் கரனோட ஃப்ரெண்டும் தான் வந்து இப்ப சும்க்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாரு. இப்ப பாத்தீங்கன்னா அவர் கரண்காக பேசிட்டு இருக்காரு. ஈஷா ரொம்ப நல்ல பொண்ணுதான், ஆனா நிறைய விஷயங்கள் கரனை பத்தி தப்பா பேசியிருக்காங்க. இன்ஃபேக்ட் வந்து கரண் சும்மா பேசினதை கூட ட்விஸ்ட் பண்ணி பேசியிருக்காங்க. அதாவது கரண் ஒரு டெடி டாஸ்க்ல சொல்லியிருப்பாரு, ஈஷா வந்து இங்க வந்து உட்காருன்னு சொல்லியிருப்பாங்க, அதுக்கு கரண் சொல்லியிருப்பாரு அங்க வந்து உட்கார்ந்தா சீப்பா தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இது அப்படியே அவினாஷ் அண்ட் விவியன் கிட்ட ஈஷா சொல்லியிருப்பாங்க, அங்க வந்து உட்கார்ந்தா நான் சீப்பா நடந்துப்பேன்னு கரண் சொன்னாருன்ற மாதிரி ட்விஸ்ட் பண்ணி சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஷில்பா ஷிண்டே சொல்லுவாங்க ஈஷா வந்து அவினாஷோட ரிங்கை வாங்கிட்டு எங்கேஜ் ஆயிடுச்சுன்னு கூட சொல்றாங்க அப்படின்ற மாதிரி. அதுக்கு ஈஷா வந்து அது சும்மா ஜோக்காக சொன்னது அப்படின்னு உள்ள இருந்து கத்திட்டு இருக்காங்க. ஈஷாவோட பிரதர் கேக்குறாரு, ஒரு 4-5 பேர் ஒன்னா சேர்ந்து கார்னர்ல உட்காந்து பேசியிருந்தாங்க, அதுல எப்படி என் சிஸ்டர் மட்டும் வந்துட்டு காசிப் பேசுறாங்கன்னு வரும், எல்லாரும் தானே உட்கார்ந்துருக்காங்க, அப்ப ஏன் எல்லாரோட பேரும் வரல அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ரிப்போர்ட்டர் சொல்றாங்க குரூப்பா உட்காந்து பேசுறதுன்றது வேற, ஆனா ஒருத்தரை பத்தி காசிப் பண்றதுன்றது வேற. அது இல்லாம அவங்க கேரக்டர் அசாசினேட் பண்ணாங்க. அது இல்லாம சும்மாவோட சப்போர்ட்டர் சொல்றாங்க இவங்க எப்படி வந்து லேடிஸோட பீரியட்ஸை பத்தி பேசலாம், இது மொத்த பெண் வர்க்கத்துக்கும் தப்பான பேச்சு இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கு ஈஷாவோட பிரதர் சொல்றாரு என் சிஸ்டரும் வந்து பொண்ணு தானே, ஸோ அவங்களுக்கும் தெரியும் இல்லையா, அவங்களும் இந்த மாதிரி டைம்ல எல்லாம் ஒர்க் பண்ணிருக்காங்க, ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுதான் அவங்க சொல்றாங்க, மற்றபடி இது வந்து பீரியட்ஸை பத்தி தப்பா பேசுற விஷயம் கிடையாது, பீரியட்ஸ் தான் என்ன நான் கூட தான் ஒர்க் பண்ணிருக்கேன் அப்படின்றதான் வந்து என்னோட அக்கா சொன்னாங்க அப்படின்ற மாதிரி ஈஷாவோட தம்பி டிஃபெண்ட் பண்றாரு. இதுக்கு சும்மோட சப்போர்ட்டர் சொல்றாரு இதே விவியன் அண்ட் சும் இல்லாம விவியன் ஈஷாவா இருந்தா அவினாஷ் நேரம் வேற மாதிரி பேசியிருப்பாரு, வேற மாதிரி வீட்டையே ஆக்கியிருப்பாரு அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. அடுத்த கொஸ்டின் அவினாஷை பத்தி கேட்கிறாரு. அவினாஷ் இந்த வீட்லயே வந்து ரொம்ப மோசமா நடந்திருக்காரு, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரி நடந்துட்டு இருக்காரு. ஸோ அந்த ஆட்டிடியூட் வந்து அவரோட ரியல் ஆட்டிடியூடா பிக் பாஸ்க்காக அவினாஷ் அவரோட கேரக்டரை மாத்திட்டு இருக்காரான்னு கேக்குறாங்க. அதுக்கு அவினாஷ் சப்போர்ட்டரா ஒரு டைரக்டர் உட்கார்ந்து இருக்காரு, இவர் அவினாஷோட ஒரு 2-3 சீரியல்ல ஒர்க் பண்ணிருக்காராம். அவர் சொல்றாரு அவினாஷ் இவ்வளவு அக்ரெசிவாலாம் நாங்க பார்த்தது கிடையாது, இங்க வந்து நிறைய விஷயங்கள் பண்றாரு, ஆனா அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு, இவர் ஒன்னும் வந்து கோயில்ல உட்கார்ந்துருலையே, வந்திருக்கிறது பிக் பாஸ் வீடு, சோ அதுக்கேத்த மாதிரிதான் நடந்துக்க முடியும், அங்க என்னென்ன பிரச்சனைகள் வருதோ அதுக்கேத்த மாதிரி ரியாக்ட் பண்றாரு, மத்தபடி அவரோட ரியலா இப்படி இருக்க மாட்டாருன்னு சொல்லவும் உடனே ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் ஜாலியா அப்பா அது ரியல் கேரக்டர் இல்ல எல்லாமே நடிக்கிறார் தானே அப்படின்ற மாதிரி எடுத்துட்டு போயிட்டாங்க. இது மட்டும் இல்லாம லாஸ்ட் டைம் பிரஸ் கான்ஃபரன்ஸ் முடிஞ்ச உடனே அவினாஷ் உள்ள போயிட்டு நாங்க எல்லாருமே வந்து பெய்டு பிஆர் அப்படின்ற மாதிரி ஒரு டேக கொடுத்தாரு, அது எப்படி அப்படி சொல்லலான்ற மாதிரி ரிப்போர்ட்டர் கேட்கவும் அதுக்கும் வந்து அவினாஷோட சப்போர்ட்டர் டிஃபெண்ட் பண்றாரு, நீங்க பெய்ட் பிஆரா இல்லையான்னு எங்களுக்கு எப்படி தெரியும், அவர் சொல்றாரு அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சொல்லவும் எல்லாரும் பிடிச்சிக்கிறாங்க. பெய்ட் பிஆர்னா என்ன, எங்க கிட்ட வந்து ஏதாவது ஒரு டைரக்டர் பணம் கொடுத்து எங்களோட படத்தை வந்து ப்ரமோட் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க ஆடை போட்டா அது பேர் பெய்டு, இதெல்லாம் வந்து பே பண்ணி எந்த கண்டஸ்டன்ட்டையும் சப்போர்ட் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்குள்ள ஈஷாவோட தம்பி சொல்றாரு நீங்க எல்லாருமே வந்துட்டு என்னோட அக்கா அதுக்கப்புறம் அவினாஷ் அண்ட் விவியனை சாஃப்ட் டார்கெட்டா எடுத்திருக்கீங்க, அதனாலதான் அவங்க கிட்ட மட்டும் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்படி பார்த்தா மேக்கர்ஸ் எவ்ரி வீக் பாத்தீங்கன்னா ஈஷா அண்ட் அவினாஷை வந்து தப்பே சொல்ல மாட்டேங்கிறாங்க, வீக்கெண்ட் கவர்ல அவங்கள பாராட்டிட்டு போறாங்க. அப்ப கரண் பிஆர் கார்டு யூஸ் பண்றாங்கன்னா அவினாஷ் அண்ட் ஈஷா மேக்கர்ஸ் கார்டு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு ரிப்போர்ட்டர் சொல்றாங்க. அதுக்கு ஈஷா அப்படி எடுக்க முடிஞ்சா நான் எடுத்துட்டு வந்திருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அன்சும் சப்போர்ட்டர் சொல்றாரு யாரு டிராஃபி எடுத்தாலும் சரி, ஆனா விவியன் தான் இந்த பிக் பாஸ் 18ஓட ஹீரோ அப்படின்ற மாதிரி, அண்ட் அந்த டிராஃபி எடுத்துட்டு போனாலும் அது வந்து BB18ஓட டிராஃபி கிடையாது, கரண் வீரோட டிராஃபி அப்படின்ற மாதிரி ஷில்பா ஷிண்டே சொல்றாங்க. ஈஷாவோட பிரதர் மீடியா பார்த்து ஒரு கேள்வி கேட்காங்க, நீங்க என்னோட அக்காக்கு மட்டும் வேற மாதிரியான கேள்வி கேட்டீங்க, அவங்கள வேம்புன்னு சொன்னீங்க, காசிப் குயின்னு சொன்னீங்க, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசுனீங்க, அதெல்லாம் கரெக்டான கேள்வியா அப்படின்னு கேட்டதுக்கு ரிப்போர்ட்டர் சொல்றாங்க இதெல்லாம் வந்து வெளியில கேட்கப்படுற கேள்வியை தான் நாங்க உங்க அக்கா கிட்ட கேள்வியா கேட்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி இதெல்லாம் பேசுறீங்களே உங்க அக்கா பண்றதெல்லாம் கரெக்டா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க.
அதுக்கு ஈஷாவோட தம்பி சொல்றாரு, எங்க அக்கா வந்து மனுஷி தான், அவளும் தப்பு பண்ணுவாதான், நான் இல்லைன்னு சொல்ல, ஆனா அவளுக்கு அந்த கட்ஸ் இருந்தது சாரி கேட்கறதுக்கு. அர்ஃபின் அண்ட் ஷாஹத் மேட்டரை பத்தி கேக்குறாங்க. அதுக்கு ஈஷாவோட பிரதர் சொல்றாரு, ஒரு குரூப்பா உட்காந்து பேசும்பொழுது ஒரு ஃபன்னா ஒரு விஷயம் பேசுவாங்கல்ல, அந்த மாதிரியான விஷயம் தான் அது அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஷில்பா ஷிண்டே அண்ட் இன்னொருத்தவங்க கரண்ட்க்கு சப்போர்ட் பண்றவங்க சொல்றாங்க, அப்படின்னா உங்க அக்காவை நீ வீட்டுக்கு கூட்டிட்டு போ அப்படின்னு. எங்க அக்கா இங்கதான் இருப்பா, நீங்க வேணா மத்தவங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க அப்படின்ற மாதிரி பேசுறாரு ஈஷாவோட பிரதர். இதை பார்த்து ஈஷா ரொம்ப பெருமையா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அவினாஷும் வந்து நல்லா பண்றாரு உங்க பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஷில்பா ஷிண்டே கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்படுது, எல்விஷும் நீங்களுமே வந்துட்டு பிக் பாஸ் வின்னர்ஸ் தான், நீங்க வந்து பர்சனாலிட்டிக்காக வின் பண்ணீங்க, ஆனா எல்விஷ் உள்ள வரும்பொழுதே அவர் ஒரு பாப்புலரான ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல இருந்து வந்தவர். ஸோ அவரோட ஃபேன் ஃபாலோவர்ஸ் அதிகமாவே இருந்தாங்க. இப்போ ரஜத்துக்கும் நிறைய ஓட்ஸ் வருது, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கவும் அதுக்கு ஷில்பா ஷிண்டே சொல்றாங்க, எனக்கும் அதுதான் புரியல, ரஜத்துக்கு எங்க இருந்து ஓட்டிங் வருதுன்னே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு எல்விஷ் சொல்றாரு, என்னோட சப்போர்ட்டர்ஸ் ரஜத்துக்கும் சப்போர்ட் பண்றாங்க, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், அது என்னோட தப்பு இல்லையே, அவரோட தப்பும் இல்ல, யாரோட தப்புமே இல்லை, அவங்களுக்கு அவரை பிடிச்சிருக்கு அதனால சப்போர்ட் பண்றாங்கன்னு சொல்லும் பொழுது ரிப்போர்ட்டர் கேக்குறாங்க, இங்க நீங்க கேம் விளையாடலையே, ரஜத் தானே கேம் விளையாடுறாங்க, அப்போ வந்து உங்க ஓட்ஸ் வந்து எப்படி ரஜத்துக்கு வரலாம் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ரிப்போர்ட்டர்ஸ் கேக்குறாங்க, நீங்க வந்துட்டு சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் மீட் அப் பண்ணிட்டு அவருக்கு ஓட் பண்றதுக்காக பிளான் பண்றீங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு எல்விஷ் சொல்றாரு, கரண்ட் சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் ஒன்னா மீட் பண்ணி அவருக்கு ஓட் பண்ண பிளான் பண்றீங்கல்ல, அந்த மாதிரி தான் நாங்களும் பண்றோம் அப்படின்னு சொல்லவும் உள்ள இருக்க கண்டஸ்டன்ட்லாம் சிரிக்கிறாங்க. ஸோ மீட்டப்ஸ்லாம் நடந்துட்டு தான் இருக்கு கரண் உங்களுக்காக அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ரஜத் சப்போர்ட்டர் கிட்ட கேக்குறாங்க, ஒருத்தர் வந்து தூங்கிக்கிட்டே அது இல்லாம இன்னொருத்தர் அடிச்சிருவேன் பிடிச்சிருவேன்னு சொல்லிட்டு வின் ஆகுறது கரெக்டான எக்ஸாம்பிளா இருக்குமான்னு கேக்குறாங்க. அதுக்கு எல்விஷ் சொல்றாரு, நீங்க ஏன் ஒரு சைடை மட்டும் பாக்குறீங்க, அவருக்கு நல்ல சைடும் இருக்கு இல்லையா, அவர் எவ்வளவு புத்திசாலித்தனமா விளையாடுறாரு, அவர் எவ்வளவு ஃப்ரெண்ட்லியா இருக்காரு, இந்த சைட்லாம் நீங்க பார்க்க மாட்டீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ எல்விஷ் ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட கேள்வி கேக்குறாங்க, நீங்களாம் வந்து பெய்ட் மீடியா இல்லைன்னு சொல்றீங்கல்ல, அப்புறம் எதுக்கு வந்து கரணை பத்தி எந்த கொஸ்டினும் கேட்காம மத்தவங்களை பத்தி மட்டும் கொஸ்டின் கேக்குறீங்க, அதுவும் கரனுக்கு எதிரான கொஸ்டின்ஸ் எல்லாம் கேக்குறீங்க, அப்போ நீங்க எல்லாருமே பெய்ட் மீடியா தானேன்னு அவர் கேக்குறாரு. இந்த எல்விஷோட கொஸ்டினுக்கு மீடியாவுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது, எல்லாருமே ரொம்ப கடுப்பாயிடுறாங்க, எந்திரிச்சு சொல்றாங்க, இனிமே எல்விஷ் கிட்ட நம்ம எந்த கொஸ்டினும் கேட்க வேண்டாம், நம்ம அவரை பாய்காட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. அதுக்கு எல்விஷோ ரொம்ப தேங்க்ஸ், என்கிட்ட எந்த கேள்வியும் கேட்காதீங்க அப்படின்ற மாதிரி உட்கார்ந்துருக்காரு. இப்ப சஞ்சய் கிட்ட ஒரு கேள்வி கேக்குறாங்க, நீங்க வந்துட்டு 2 தடவை கரண்ட்க்கு மேரேஜ் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னீங்க இல்லையா, அங்க மேரேஜ் ஆகி டிவோர்ஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க, இப்ப 3rd டைம் வந்துட்டு அவர் சும்மா ட்ரை பண்ணிட்டு இருக்காரு, இது கரெக்டான்ற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு எல்லாரும் சொல்றாங்க, என்ன ட்ரை பண்ணா என்ன, அது வந்து ஆர்கானிக்கா உருவாகுற ஒரு லவ் தானே, வந்துட்டு போட்டோம் என்ன இப்போ, ஏன்னா சும்மா ரொம்ப நல்ல பொண்ணு, பார்க்க ஆசையா இருக்கோ தான் செய்யும் யாருக்குனாலும் அப்படின்னு சொல்லி கரண்ட்காக டிஃபெண்ட் பண்ணி பேசுறாங்க. ஈஷா அவினாஷ் பத்தின ரிலேஷன்ஷிப் பத்தி ஒரு கேள்வி கேக்குறாங்க. அதுக்கு ஈஷாவோட பிரதர் சொல்றாரு, ஈஷா அவினாஷ்காக ஸ்டார்டிங் 2 வீக்ஸ்லயே வந்துட்டு இந்த வீட்டை விட்டு போக ரெடியா இருந்தாங்க, அண்ட் அப்பவே கிளியரா சொல்லிட்டாங்க இவர் என்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு. லவ் ஆங்கிள் பண்ணணும்ன்ற இன்ட்ரெஸ்ட் இருந்தா ஈஷா அப்பவே வந்து சொல்லியிருப்பாங்க அவினாஷ் கிட்ட, நம்ம லவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி, எதுக்கு ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஷில்பா ஷிண்டே சொல்றாங்க, ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஆனா 2 பேரும் தடவிக்கிட்டு உட்காந்துருப்பாங்க அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்றாங்க. அதுக்கு அவினாஷ் இதை கேட்டுட்டு இவங்கெல்லாம் எப்படி வின் பண்ணாங்கன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் கொஸ்டின் விவியனுக்காக கேக்குறாங்க, விவியன் வந்துட்டு தன்னை ஜென்டில்மேன் காட்டிக்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணிருக்காருன்னு நாங்க ஃபீல் பண்றோம். அதாவது ஷில்பா வந்து அழுதுட்டு எத்தனையோ தடவை சாரின்னு கேட்டாங்க, அப்போல்லாம் ஒத்துக்காதவர் ஷில்பா வெளியில போகும்போது மட்டும் பயங்கரமா அழுதாரு. அண்ட் ஓம்ராக் உள்ள வந்துட்டு ஷில்பா வந்து இன்னசென்ட் அப்படின்னு சொன்னா அடுத்த நிமிஷம் போய் கட்டி பிடிச்சி சாரி கேட்டுட்டாரு. இது மட்டும் இல்லாம இந்த டாஸ்க் விஷயத்திலயும் பாத்தீங்கன்னா, உங்களோட டைம் கார்டு பதவியை விட்டு கொடுக்க விரும்புறீங்களா சும்முக்குன்னு கேட்ட உடனே அவரும் உடனே டக்குன்னு ஓகேன்னு சொல்லிட்டாரு. சோ எங்கெல்லாம் வந்து அவர் ஜென்டில்மேனா காட்டிக்கணும்னு நினைக்கிறாரோ, இல்ல எங்கெல்லாம் அவருக்கு வந்து கெட்ட நேம் வந்துரும்னு நினைக்கிறாரோ அந்த இடத்துல மட்டும் அவர் வந்து ரொம்ப நல்லவரா நடந்துக்கிறாரு. சோ இது வந்து அவரோட ஸ்ட்ராட்டஜியாவே யூஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட்டர் கேக்குறாங்க. அதுக்கு விவியன் சப்போர்ட்டர் அப்படி கிடையாது, அவருக்கு என்ன தோணுதோ அதை உடனே செய்யறாரு, யாரோட கிளாரிபிகேஷனுக்காகவும் அவர் வெயிட் பண்றது இல்ல, நம்ம வெளியில மகானா தெரியும் அப்படின்னு நினைச்சு அவர் எதுவும் செய்யல, அவருக்கு அந்தந்த நேரத்துல என்னென்ன தோணுதோ அதை செய்யறாரு, மத்தபடி வந்து நம்ம நல்லா தெரியணும் ஜென்டில்மேனா தெரியணும் அப்படின்னு நினைச்சுலாம் அவர் எதுவும் செய்யறது இல்லைன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்றாரு. அடுத்த கொஸ்டின் கரண்ட்காக கேக்குறாங்க, கரண்ட் 6 வீக்ஸா ஒண்ணுமே வந்துட்டு பண்ணல ஷோல, அதுக்கப்புறம் அவருக்கு சப்போர்ட்டர்ஸ் வந்து சொன்னாங்க, அதுக்கப்புறமா நிறைய விஷயத்துல வந்து பிக் பாஸ் ஹெல்ப் பண்ணாரு, அதுக்கப்புறம் தான் அவரோட கேமே சேஞ்ச் ஆச்சு, அவர் நல்லா வோக்கல் ஆனாரு.
ஸோ இந்த மாதிரி சப்போர்ட் கொடுத்து அவரை வின் பண்ண வச்சா மற்ற கண்டஸ்டன்ட்டுக்குலாம் அது அன்ஃபேரா இருக்காதா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு சஞ்சய் வந்து சொன்னாரு, எல்லாருக்குமே வந்து ஒரு சப்போர்ட் தேவைப்பட்டுச்சு, ஏன் வந்து ஈஷாவோட அம்மா கூட தான் வந்திருந்தாங்க, ஸோ தேவைப்பட்ட போதெல்லாம் அவங்களுக்குலாம் சப்போர்ட் தரப்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரி சப்போர்ட் வந்து ஸ்ருதிகாக்கு துளி கூட கிடைக்கல. இப்போ அவினாஷை பத்தி ஒரு கேள்வி கேட்கப்படுது. நாங்கெல்லாம் வந்து கேள்வி கேட்ட உடனே நீங்கெல்லாம் பெய்ட் பிஆர் கரண்ட்க்கு சப்போர்ட் பண்றீங்கன்ற மாதிரி அவினாஷ் உள்ள போய் பேசினாரு. ஆனா இந்த சீசன் ஃபுல்லாவும் அவினாஷ்க்கு இமேஜ் கிளியரன்ஸ் நடந்தது, ஈஷாக்கு இமேஜ் கிளியரன்ஸ் நடந்தது. ஈஷா தப்பா பேசினப்போ அவங்களுக்கு ஒண்ணுமே கேள்வி கேட்கப்படல. ஸோ இந்த மாதிரி ரொம்ப பயாஸ்டா இந்த சீசன் ஃபுல்லாவே இருந்தாங்களே, அதுக்கெல்லாம் என்ன பதில்? மேக்கர்ஸ் வந்து ரொம்ப பயாஸ்டா இருந்தாங்களே, அதுக்கெல்லாம் என்ன பதில்ன்ற கேள்வி கேட்ட உடனேயே பிக் பாஸ் குரல் வந்துருச்சு, அவ்வளவுதான் உங்களுக்கு டைம் முடிஞ்சிருச்சு, இங்க இருந்து நீங்க கிளம்புங்க அப்படின்ட்டு. அதாவது நாங்க உங்களை விட்டா நீங்க வந்து எங்களை பத்தியே கேள்வி கேட்பீங்களா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ பிக் பாஸ் வந்துட்டு அப்படியே சபையை கலைங்க அப்படின்னு கழிச்சு விட்டாரு. அடுத்து கண்டஸ்டன்ட் கிட்ட எல்லாம் போயிட்டு, நீங்கெல்லாம் வந்துட்டு இனிமே தனியா இல்ல, உங்களுக்காக பாருங்க எவ்வளவு பேர் வந்து சப்போர்ட்டுக்கு வராங்கன்னு சொல்லிட்டு, ஸோ நீங்க ஆல்ரெடி ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு பூஸ்ட் பண்ணி அவங்கள ஒரு கங்க்ராச்சுலேட் பண்ணிட்டு பிக் பாஸ் கிளம்பிட்டாரு. இதுக்கு அடுத்து நடந்த விஷயங்களை பத்தி வீட்டுக்குள்ள எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அவினாஷ் சொல்லிட்டு இருக்காரு, ஷில்பா ஷிண்டே வந்து பேசுனது ரொம்ப தப்பா இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் ஈஷா சொல்றாங்க, என்னோட தம்பி வந்து ரொம்ப சின்ன பையன், அவன் இப்படி பேசுவான் நான் எதிர்பார்க்கவே இல்லை, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது, ரொம்ப அழகா வந்து அவன் எல்லாரையும் டிஃபெண்ட் பண்ணான், நான் வந்து போய் என் தம்பி அப்படி கத்தாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றதுக்கு கூட என்னால முடியல, ஆனா அவன் ரொம்ப நல்லா எல்லாருக்கும் பதில் கொடுத்தான், அதை நினைச்சு எனக்கு பெருமையா இருக்குன்னு சொல்லிட்டு ஈஷா அவங்களோட தம்பியை பத்தி பெருமை பேசிட்டு இருக்காங்க. அடுத்து முன்னாடியே பிளான் பண்ணி தான் அந்த ரோஸ்டிங் டாஸ்க் நடக்குது. அந்த ரோஸ்டிங் டாஸ்க்ல பார்த்தீங்கன்னா விவியனை பற்றி கரண் சில விஷயங்கள் சொல்றாரு. அது வந்து விவியனுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுது. அதாவது கரண் என்ன சொல்றாருன்னா, வீட்டுக்கு வந்தப்போ உன் பொண்ணுக்கே வந்து உன்னை அடையாளம் தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட்டை சொல்லிடுறாரு. அது வந்து விவியனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. அது கரெக்ட் கிடையாது, நீ ரொம்ப பர்சனலா பேசுற அப்படின்ற மாதிரி விவியன் கோச்சிக்கிறாரு. அண்ட் சும்முமே வந்துட்டு கரணை நல்லா ரோஸ்ட் பண்ணாங்கன்னு தான் சொல்லணும். கரண் கிட்ட சும் சொல்றாங்க, ஆக்சுவலா வந்து உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் வேணாம், உனக்கு வந்து மசாஜ் பண்ணணும், சாப்பாடு தரணும், ஷேவ் பண்ணி விடணும், ஸோ அதுக்கெல்லாம் ஒரு நர்ஸ் தான் வேணும், உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வந்த கெஸ்ட் சொல்றாங்க, கரண்க்கு உங்களை விட்டா ஒரு நல்ல பொண்ணே கிடைக்காது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு சும் சொல்றாங்க, எனக்கு அவரை விட்டா நல்ல ஆப்ஷன்ஸ்லாம் கிடைக்கும்ல அப்படின்ற மாதிரி ஃபன்னா பேசிடுறாங்க. அது மட்டும் இல்லாம கரண், எங்க அம்மாவுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருச்சு, அதனால கண்டிப்பா நீங்க வந்து என் கல்யாணத்துக்கு வந்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி சும் பேசுறாங்க. இதை கேட்டு கரண் வந்து சிரிச்சிட்டு இருக்காரு. ஸோ இதுவே ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டாங்க, நான் வெளியில போய் உன்னை கழட்டி விட்டுருவேன் அப்படின்றத பத்தி. டாஸ்க் முடிஞ்சதும் கரண் விவியன் கிட்ட போய் சாரி கேட்கிறாரு. இருந்தாலும் விவியன் வந்து அந்த சாரி எதையுமே அக்செப்ட் பண்ணிக்காம அவர் போறாரு. அண்ட் எல்லாருமே சொல்றாங்க, இது ரொம்ப பர்சனல் அட்டாக், இந்த மாதிரி நீ பேசியிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்றாங்க, சும் முதல் கொண்டு. கரண் சொன்னாரு, சரி நான் பேசிட்டேன், இப்போ என்ன பண்றது, சாரியும் கேட்டுட்டேன், இதுக்கு மேல நான் என்ன சொல்ல முடியும், எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ கரண்க்கும் விவியனுக்கும் இப்படி ஒரு சின்ன சண்டை வந்துருது. அவினாஷ் அண்ட் ஈஷாவும் பேசிட்டு இருக்காங்க, இந்த பர்சனோட ரியல் நேச்சரை வந்து யாருமே பார்க்க மாட்டாங்களா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் டெலிகாஸ்ட் பண்ண மாட்டாங்களா என்ன அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. யார் இந்த கரண்ட்லாம் சப்போர்ட் பண்றாங்கன்னு தெரியல அப்படின்ற மாதிரியும் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து ஒரு எலக்ட்ரிக் காரோட லான்ச் நடக்குது. அதை தொடர்ந்து ஒரு சின்ன டாஸ்க்கும் வைக்கிறாங்க. அவினாஷ் அண்ட் ஈஷா, சும் அண்ட் கரண் இவங்க 2 பேரும் அந்த காரை சுற்றி சுற்றி டான்ஸ் ஆடணும். ஸோ அதில் வின் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா அவினாஷ் அண்ட் ஈஷா. ஸோ அவங்களோட வின்னிங் மொமெண்ட்டை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கும் பொழுதே இந்த எபிசோட முடிச்சிடுறாங்க. ஸோ அவ்வளோதான், பிக் பாஸோட எபிசோட்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இதோட கிராண்ட் ஃபினாலே தான். இன்னைக்கு நைட்டு நம்மளுக்கு ரிசல்ட் தெரிஞ்சிடும், யாரு இன்னைக்கு வின்னர்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வேற ஒரு வீடியோல மீண்டும் சந்திக்கலாம். Until then, it's bye from Jamima. Take care.